தனியார் கல்லூரி பேருந்து மீது கல்வீசி தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மதுரை அருகே தனியார் கல்லூரி பேருந்து மீது கல்வீசி தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வலையங்குளம் பகுதியில் இருந்து மாணவர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து ஆலம்குளம் பகுதியில் சென்றபோது இறுதிச் சடங்கு ஊர்வலம் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. அப்போது பேருந்து ஓட்டுநர் ஹாரன் அடித்ததாக கூறி சிலர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து 5 பேர் பேருந்து ஓட்டுநரை தாக்கியதுடன் பேருந்தின் கண்ணாடிகளை கல்வீசி சேதப்படுத்தினர். பேருந்தில் இருந்த மாணவர்கள் அச்சத்தில் அலறினர். இந்த சம்பவம் தொடர்பாக கல்லூரி நிர்வாகம் அளித்த புகாரின் பேரில் பெருங்குடி போலீசார் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.